செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸை பற்றி தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரியே இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும், அதே மாதிரியே யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மனைவி எந்த மாதிரியான சூழ்நிலையில மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கும்போது, கணவனால் கைவிடப்பட்ட பெண் தன்னை பராமரிக்க முடியாத நிலை, இப்போ பிரிவு 125 கீழ் யாரெல்லாம் பராமரிப்பு தொகை பெறலாம்? மனைவி, குழந்தை மற்றும் பெற்றோர்கள். மனைவி தன்னுடைய கணவரை விட்டு விரிஞ்சு, அதாவது விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் வேறொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் அந்த செகண்ட் மேரேஜ் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்குறோம் அப்படிங்கும்போது, செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி 1973, இதை தமிழில் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸை பற்றி தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரியே இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும், அதே மாதிரியே யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மெயின்டெனன்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத ஜீவனாம்சம்னு சொல்லலாம், இல்லை பராமரிப்பு தொகை அப்படின்னு சொல்லலாங்க. செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசியில் ஒரு நபர் உயிர் வாழ தேவையான முக்கிய அம்சங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், பேசிக் நீட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பராமரிப்பு தொகை வேணும். அப்படிங்கும்போது அவங்க மெயின்டெனன்ஸ் அதாவது செக்ஷன் 125 மூலிமா அவங்க ஜீவனாம்ச தொகை பெற்றுக்கலாம். இப்போ பிரிவு 125 கீழ் யாரெல்லாம் பராமரிப்பு தொகை பெறலாம்? மனைவி, குழந்தை மற்றும் பெற்றோர்கள். இவங்க 3 பேரும் பிரிவு 125 கீழ் பராமரிப்பு தொகை, அதாவது மெயின்டெனன்ஸ் பெறலாங்க. இந்த சிஆர்பிசி செக்ஷன் 125 கீழே எந்த மதத்தினர் வேணும்னாலும் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாங்க. ஏன்னா இந்த சிஆர்பிசி மதசார்பற்ற தன்மை கொண்டது. எல்லா நபர்களுக்கும் அவங்களோட மதத்தை பொருட்படுத்தாமல் சமமாக உள்ளது தான் சிஆர்பிசி செக்ஷன் 125. இதன் கீழே மெயின்டெனன்ஸ் எந்த மதத்தினர் வேணுமானாலும் கேட்கலாம். யாரெல்லாம் பராமரிப்பு தொகை, அதாவது மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கும்போது, மனைவி அவங்க தன்னோட கணவர்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இல்லை மனைவி எந்த மாதிரியான சூழ்நிலையில மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கும்போது, கணவனால் கைவிடப்பட்ட பெண் தன்னை பராமரிக்க முடியாத நிலையில் தன்னுடைய கணவனிடம் இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். விவாகரத்து, அதாவது டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடம் இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். பட் இவங்க செகண்ட் மேரேஜ் எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவங்க தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் லிவிங் டுகெதரில் இருந்து அதன் மூலிமா அவங்களுக்குள்ள திருமணத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப்பை லிவிங் டுகெதர்லேயே அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெண் ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த பெண்ணும் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். மாதிரி ஒரு பெண் ஆரம்பத்தில் நல்லா சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களால ஏர்ன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நிலவும் போது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக நம்ம மெயின்டெனன்ஸ் வாங்கியே தீரணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு அவங்க ஆல்ரெடி நல்ல ஏர்னிங்ஸில் இருக்கிற பர்சனாக இருக்கும்போது வேணும்னே அவங்களுடைய வேலையை குவிட் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நீதிமன்றம் அதை இவங்க வேணும்னே தான் விட்டுருக்காங்களா வேலையை, இல்லை நார்மலாகவே அவங்களுக்கு வேலை போயிடுச்சா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதன் மூலிமா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. இது வரைக்கும் ஒரு ஒய்ஃப் எந்த மாதிரியெல்லாம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே ஒய்ஃப் எந்த மாதிரியான சூழ்நிலையில் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மனைவி அவங்க நல்ல ஏர்னிங் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கும்போது தன்னுடைய கணவன் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவரை விட்டு விரிஞ்சு, அதாவது விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் வேறொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் அந்த செகண்ட் மேரேஜ் லைஃப்ல அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்க முடியாதுங்க.
இதில் ஒரு ஒய்ஃப் வந்து நல்லா சம்பாதிக்கிற திறன் இவங்களுக்கு இருக்குது, ஆனால் இவங்க வேணும்னே ஏர்னிங்ஸ்க்கு வந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ஒரு ஒய்ஃபுக்கு வந்துட்டு கணவனால் மெயின்டெனன்ஸ் தராமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். மேலும் மைனர் குழந்தையாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க சிஆர்பிசி செக்ஷன் 125 கீழே மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். இதில் மைனர் குழந்தை அப்படிங்கும்போது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களை தான் நம்ம மைனர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு நபர் தன்னுடைய குழந்தை முறையான குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது முறைகேடான முறையில் பிறந்த குழந்தை, அதாவது லீகல் சைல்டு ஆர் இல்லீகல் சைல்டு, எந்த முறையில் வந்து அந்த குழந்தை பிறந்திருந்தாலும் தந்தையா அந்த குழந்தைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஒரு மைனர் பெண்ணின் கணவன் மைனராக இருக்கிற பட்சத்தில் அந்த கணவனோட தந்தை தாங்க மைனர் பெண்ணுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் தரணும். செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி இது வந்துட்டு மைனர் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா, மேஜர் குழந்தைகளுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாதா அப்படிங்கும்போது ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு மேஜராக இருந்தாலுமே மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். எந்தெந்த குழந்தைகள் அப்படிங்கும்போது, நபரின் மகள் திருமணம் செஞ்சுக்காமலேயே இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்துட்டு தந்தையா அவங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு கணவன் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு பாதுகாவலனா வருவாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்பு வந்துட்டு ஒரு தந்தை தான் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு பாதுகாவலனா வருவாங்க. அதனால தான் வந்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் வந்துட்டு கிளைம் பண்ணணும், அதாவது மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கிளைம் பண்ணலாம். இதுவே வந்து மேஜர் குழந்தை, அதாவது மேஜர் வந்து பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க தந்தைக்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். இதுவே மேஜரான மகனோ மகளோ மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிற பட்சத்தில் அவங்களும் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். இந்த செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி அப்படிங்கிறது மனைவி மற்றும் குழந்தைகள் மட்டும்தான் வந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது அப்படி இல்லைங்க. ஏன்னா இந்த செக்ஷன் 125ல வந்துட்டு பெற்றோர்களும் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். பட் பெற்றோர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கணும் அப்படிங்கும்போது தன்னை வந்து பராமரிக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு நிலவுது அப்படிங்கும்போது, அதாவது தன்னுடைய மகன் வந்து தன்னை கைவிட்டுட்டான், எனக்கு வந்துட்டு இப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தந்தை, அதாவது பெற்றோர்கள் தாய் தந்தையர் இருவருமே வந்துட்டு கோர்ட்டுக்கு போய் மெயின்டெனன்ஸ் போடலாம். இது மாதிரி யார் யாரை பராமரிக்கணும், எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் போடணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதே மாதிரியே வேறொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.